பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் வரையிலும் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதில் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள். அல்லாஹ் தஆலா தலாக்கு விடப்பட்ட பெண்களை 3 மாதவிடாய் வரையிலும் பொறுத்திருக்கும்படியாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நான் மாதவிடாய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தர்ஜுமா செஞ்சேன். அசல்ல இந்த குருங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? இந்த குரு அப்படிங்கிற வார்த்தையினுடைய விளக்கத்தில் சலஃபி உலமாக்கள், ஹலஃபி உலமாக்கள், முன்னோர்களான உலமாக்கள், பின்னோர்களான உலமாக்கள், இவங்களுக்குள்ளார நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குது. அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு என்பதை கொண்டு கருத்து சுத்தம் அப்படின்னு சொல்கிறான். ஆயிஷா அம்மா அவர்களுடைய ரிவாயத்தில் இருக்கிற மாதிரி. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருக்கிறாங்களே, தன்னுடைய சகோதரனுடைய மகள், அதாவது அப்துர் ரஹ்மானுடைய மகள் ஹஃப்ஸா இருக்கிறாங்களே, அவங்க 3 சுத்தம் ஏற்பட்ட உடனே 3வது ஹைஸ், 3வது மாதவிடாய் ஆரம்பமான உடனே ஆயிஷா அம்மா என்ன கட்டளை இட்டார்கள் அப்படின்னு சொன்னால், நீ இடத்த மாற்று அப்படின்னு சொன்னான். அதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலாக்கு பற்றி நாலேஜ் இல்லை, அதனால் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதாவது மனைவியை தலாக்கு கொடுப்பதாக இருந்தால் எப்போ தலாக் கொடுக்கணும் அப்படின்னா, அவள் சுத்தமாக இருக்கும்போது தான் தலாக் கொடுக்கணும். மாதவிடாய் காலத்தில் அவளுக்கு தலாக்கு கொடுக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது அவளுக்கு தலாக் கொடுக்கணும். எப்போ சுத்தமாக இருக்கும்போது அவன் தலாக் கொடுப்பானோ அது ஒரு சுத்தமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதவிடாய் வரும். அதுக்கப்புறம் 2வது சுத்தமாச்சு. அதுக்கப்புறம் 3வது மாதவிடாய் வரும். அதோட முடிஞ்சு போச்சு. அதோட இத்தாவுடைய கணக்கு முடிஞ்சு போச்சு. இதுதான் சலஃபி ஹலஃபி உலமாக்கள்ல இருக்கிற பிரச்சனை. இங்கே குருங்கிற வார்த்தைக்கு அவங்க எடுக்கக்கூடிய அர்த்தங்கள். உரவா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் எப்போ இந்த ரிவாயத்தை பேசுனாங்களோ அப்போ அம்ரா ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க யாருன்னா சித்திகாவுடைய இன்னொரு அண்ணனுடைய மக, 2வது புள்ள. இவங்க இந்த சம்பவத்தை உண்மைப்படுத்தினாங்க, சொல்றது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மக்கள் இருக்கிறார்களே, இந்த விஷயத்தில் ஹதரத்து சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. என்ன நீங்கள் இதுக்கு சுத்தம்னு சொல்லி அர்த்தம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, அதை கொண்டு சுத்தம்தான் அர்த்தம் அப்படின்னு ஆயிஷா அம்மா சொன்னான். மொத்தா மாலிக்கில் இந்த ரிவாயத் இருக்கிறது. மொத்தாவில் அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களினுடைய ஒரு கருத்தும் இதுதான். அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அதாவது உலமாக்கல் ஃபுகஹாவுடைய அதாவது ஃபிக்குஹுடைய உலமாக்கல் இருக்கிறாங்களே, அவங்க இந்த புரு அப்படிங்கிற வார்த்தையினுடைய விளக்கத்தில் அவங்க இதற்கு சுத்தம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் எடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது தலாக்கு சொல்லி 3வது மாதவிடாயில் அவள் தன்னுடைய கணவனோட பிரிஞ்சிருவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுதான் அப்படின்னு சொல்ல மொத்தாவில் இருக்குது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்ககிட்ட உறுதி செய்யப்பட்ட விஷயமே இதுதான், இந்த விஷயந்தான் முத்தஹக்கீக்கான விஷயம் அப்படி சொல்கிறாங்க. இது நிறைய உலமாக்களுடைய கருத்து. இந்த குருங்கிற வார்த்தையை கொண்டு சுத்தம்தான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாலிம், ஸைத் இப்னு சாபித், சாலிம், காசிம், உர்வா, சுலைமான் இப்னு யசார், அபுபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான், அபான் இப்னு உஸ்மான், அத்தா இப்னு அபூ ரபாஹ், கத்தாதா, zuhri, இன்னும் ஃபிக்குஹுடைய 7 உலமாக்கள் அவங்களும் இதுதான் சொல்கிறான். இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி அவங்களுடைய ஒரு கருத்தும் இருக்குது. தாவூத் அபு சௌர் அவர்களும் இதைத்தான் சொல்கிறான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல இருந்தும் ஒரு அறிவிப்பு இப்படியே தான் வந்திருக்குது. இவங்களினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால்,
குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயத்து, அதுல இருந்தும் இவங்க ஆதாரம் எடுக்கிறான். அதாவது ஃபதல்லிகூஹுன்ன லி இத்தத்திஹின்ன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இத்தாவுடைய காலத்தில தலாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இத்தாவுடைய காலத்துல தலாக் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உலமாக்கள் என்ன சொல்றாங்க, அதாவது சுத்தத்துடைய காலத்துல தான் தலாக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அது ஒரு சுத்தமாச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த சுத்தமாச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த சுத்தம் 3வது மாதவிடாய் அதுக்கப்புறம் தான் வரும். வந்துச்சுன்னா அத்தோட முடிஞ்சு போச்சு இத்தாவுடைய காலம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த உலமாக்கள் சொல்றாங்க. இதுல இருந்து இப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்துக்கும் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க சுத்தம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் அவங்க வாங்கி இருக்கிறார். அதே அர்த்தம்தான். அதாவது 3வது சுத்தம் முடிஞ்சு 3வது மாதவிடாய் அது ஆரம்பிக்கும் போது கணவன் மனைவி இருக்கிறால கணவனை விட்டு இத்தாவுல இருந்து பிரிஞ்சு விடுவா. இதைத்தான் அவங்க சொல்றாங்க. இதுல பெண்கள் மாதவிடாயுடைய விஷயத்துல நிறைய வேற்றுமைகள் இருக்குது. எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்ச காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய 3வது மாதவிடாயுடைய காலம் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சபட்சம், அதாவது மேக்சிமம் சொல்லல, மினிமம் சொல்றாங்க. மினிமம் என்ன அப்படின்னு சொன்னா 32 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. இது குறைஞ்சபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேக்சிமம் கூட இருக்கலாம், அது சொல்ல முடியாது. அது பெண்களினுடைய இதை பொறுத்து இருக்கும். அரபு கவிஞர்கள் கூட தன்னுடைய கவிதைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த புருங்கிற வார்த்தைக்கு சுத்தம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தரப்பு உலமாக்களுடைய வாதம். இது ஆயிடுச்சு, இது தனியா வச்சிருவேன். அடுத்த தரப்பு உலமாக்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குருங்கிற வார்த்தையை கொண்டு கருத்து மாதவிடாய் தான். 3 மாதவிடாய் அவள் இதா இருக்க வேண்டும். 3வது மாதவிடாயில இருந்து அவள் சுத்தம் அடைந்ததற்கு அப்புறமேல தான் இதா முடியுது. அதுக்குள்ளார முடியல. சில உலமாக்கள் அதையும் தாண்டி 3வது மாதவிடாயிலிருந்து அவ சுத்தம் அடைஞ்சு அவ குளிக்கணும், அப்பதான் இதா முடியுது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றாங்க. குறைஞ்சபட்ச காலம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் அதாவது 33 டேஸ், 33 நாள் 1 நிமிடம் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம். இவங்களுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, உமரே ஃபாரூக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஒரு தீர்ப்பு. அவங்க என்ன ஒரு 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 கேஸில் தீர்ப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆதாரம். அவங்க என்ன தீர்ப்பு பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு தலாக் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவனார் என்னைய ஒரு தலாக்கோ 2 தலாக்கோ கொடுத்துட்டார். பொதுவா இந்த தலாக்குடைய விஷயத்துல எடுத்த உடனேயே முத்தலாக்கு தான். எதை தெரிஞ்சு வைக்கிறாங்களோ இல்லையோ அந்த முத்தலாக்கை தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. என் பொண்டாட்டி வேணா தலாக் கொடுக்கும், உடனே முத்தலாக், தலாக் தலாக் தலாக்குன்னு 3 வாட்டி அடிச்சு விட்டுறானுங்க. அது செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சுட்டா நீ மறுபடியும் அந்த மனைவியோட வாழ்றதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். அதனால தான் இந்த பயலுக முத்தலாக் சட்டம்னு சொல்லி பாஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம பண்ண தப்பு தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன் இதை. நம்ம பண்ண தப்பு தான். இந்த முத்தலாக்கு தலாக்குடைய விஷயத்துல நாலேஜ் இல்லாததுனால. அல்லாஹ் தாலா என்ன சொல்றாங்க, மனைவியை தலாக் கொடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னா மனைவியை பிரிக்கிறதுக்கு 3 தலாக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1 தலாக் கொடுக்கலாம். 1 தலாக் 2 தலாக்குல என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பொண்டாட்டியோட வாழணும்னு இவனுக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. 3 தலாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் திருப்பிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதெல்லாம் மானங்கெட்ட பிழப்பு. அது செய்யக்கூடாது. அதாவது 3 தலாக் கொடுத்ததுக்கு அப்புறம்னால அதே பொண்டாட்டியோட வாழணும்னு நினைச்சானா அவன் இன்னொரு நிக்கா பண்ணி அவன் கூட குடும்பம் நடத்தி அவன் தலாக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஹலால் ஆகும். அதுக்கு முன்னால ஹலால் ஆகாது. இது இது ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் அப்படின்னா, மனிதர்கள் தலாக் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தாலா இப்படி ஒரு சட்டம். எவனாவது அடுத்தவன் கூட குடும்பம் நடத்தின பொம்பளையோட குடும்பம் நடத்த ஆசைப்படுவானா? படமாட்டான். அதனால ஏன் தலாக் கொடுக்குற? தலாக் கொடுக்காது. அதுக்குத்தான் அந்த சட்டம். என்ன இவ்வளோ அருவருப்பா இருக்கே சட்டம் அப்படின்னா,
அது ஏன் அந்த மாதிரி சட்டம்னா அவன் தலாக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி சட்டம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தலாக் கொடுத்தாலே போதும், 2 தலாக் கொடுத்தாலும் போதும், மறுபடியும் அவளை மீட்டிக்கணும்னா மீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 தலாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை, சாப்டர் க்ளோஸ். இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நான் சொல்கிறேன். ஒரு தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு ஊர்ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கணவன் எனக்கு ஒரு தலாக்கோ 2 தலாக்கோ கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் என்கிட்ட, நான் ஆடையை கழட்டி நான் கதவை தாழ் போடும்போது என்கிட்ட வந்தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 3வது மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்க குளிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது கணவன் வந்துட்டான். வந்து அவன் என்னைய வந்து நான் மீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு அந்த பெண்மணி இப்படி கேட்குறாள். கேட்கும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் நீ கணவனோட போகலாம். இது தலாக்கு முழுமை அடையலை. அவன் ஒரு தலாக்கோ 2 தலாக்கோ தானே சொல்லியிருக்கிறான். ஒரு தலாக்கோ 2 தலாக்கோ சொல்லியிருக்கிறான். அப்படிங்கிறப்போ மறுபடியும் அவன் மனைவியோடு வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறான்னா வாழ்ந்து கொள்ளலாம். இதுதான் முறை. தலாக் கொடுக்கறதுக்கு உண்டான முறை இதுதான். ஒரு தலாக் கொடு, 2 தலாக் கொடு. இதில் பிரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முத்தலாக்கு என்னத்துக்கு பயன்படுது? முத்தலாக்க தெரிஞ்சு வச்சவனுங்க இதையும் தெரிஞ்சு வைக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். இது தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. மறுபடியும் வாழலாம் அப்படி. ஒரு தலாக் 2 தலாக் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வாழலாம். 3 தலாக்குனா தான் வாழ முடியாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்கள் முன்மொழிந்ததை இப்னு மஸ்ஊத் அவர்கள் வழிமொழிஞ்சான். ஆமாம், சொல்றது கரெக்டு தான் அப்படி சொன்னாங்க அவங்க. ஹஜ்ரத் சித்திகுல் அக்பர், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமிக் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப், ஹஜ்ரத் அபூ மூஸா அஸ்ஸரி, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாமே இதான் சொல்றான். சயீத் இப்னு முஸையிப், அல்கமா, அஸ்வத், இப்ராஹிம், முஜாஹித், அத்தா, தாவூஸ், சயீத் இப்னு ஜிப்ர், இக்ரிமா, முஹம்மது இப்னு சீரின், ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா, ஷுஅபி, ரபி, முகாத்தில் இப்னு ஹய்யான், சுதி, மக்ஹூல், ஸஹாக், அத்தா, குராசானி, இந்த உலமாக்களும் இதைத்தான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஹனஃபி மத்ஹபுடைய சட்டம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அஸ்ஹாபுகள், அவங்க தோழர்கள், இவங்களுடைய மஸ்ஹபும் இதுதான். அப்போ 3 மாதவிடாய் ஆகணும். 3 மாதவிடாய் ஆனாதான் அது இத்தாவில் இருந்து வெளியில் வர முடியும். அதுக்கு முன்னாலே இத்தாவில் இருந்து வெளியில் வர முடியாது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு சஹீஹான அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா இதுதான். இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரிய பெரிய சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவங்களும் இதைத்தான் சொல்றாங்க. இந்த குருங்கிற வார்த்தைக்கு மாதவிடாய் அப்படிங்கிற அர்த்தம் தான் எடுக்கிறான். அபு சௌர், அவுசாயி, இப்னு அபி லைலா, இப்னு ஷிப்ரிமா, ஹசன் இப்னு சாலிஹ், அபு அப்து இஸ்ஹாக் இப்னு ராஹவை, இவங்களுடைய கருத்தும் இதுதான். ஒரு ஹதீஸில் இருக்கிறது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் அபி ஹபஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுக்கு நபி அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய குருவுடைய காலத்தில் தொழுகையை விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த குரு அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதவிடாய்க்காக வேண்டி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன தெரியுது? குரு அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனால் இந்த ரிவாயத்துடைய ஒரு அறிவிப்பாளர், அதில் முன்சீர்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர் வரார். அவர் மஜ்ஹூர், யாருன்னு தெரியல. அவர் மஷ்ஹூர் கிடையாது, பிரபல்யமானவர் கிடையாது. ஆனால் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, மஜ்ஹூல்னு நீங்கள் சொன்னாலும் அவர் சிபாவான அறிவிப்பாளர் தாங்க, உறுதியான அறிவிப்பாளர் தான். இது இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த குருங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய போகக்கூடிய நேரம் எந்த பொருளுக்கு அறியப்பட்டு இருக்கிறதோ அதற்கு குரு அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதனால் இந்த குருங்கிற வார்த்தை 2 இதுக்குமே சொல்லப்படும்.
அதாவது மாதவிடாய்க்கும் சொல்லப்படும், சுத்தத்துக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படும். நிறைய உசூலுடைய உலமாக்களுடைய மஸஹப் இதுதான். அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிஞ்சவன். இஸ்மை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது நேரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அபு அம்ர் இப்னு அலா ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க, அரபுகள் மாதவிடாய்க்கும் குரு தான் சொல்லுவாங்க, சுத்தத்துக்கும் குரு தான் சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்க. அபு அம்ர் இப்னு அப்துல் பிர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அரபு மொழியை நல்லா அறிந்த தேர்ச்சியாளர்கள், புக்கஹாச தெருமக்கள், அவங்களுக்குள்ளார எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. இந்த குருங்கிற வார்த்தை மாதவிடாய்க்கும் சொல்லப்படும், சுத்தத்துக்கும் சொல்லப்படும். அப்போ இந்த ஆயத்துல நம்ம எதைத்தாங்க எடுத்துக்கிறது? மாதவிடாயின்னு எடுத்துக்கிறதா, சுத்தத்தனி எடுத்துக்கிறதா? ஒரு ஜமாத்து அதை சுத்தம்னு எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு ஜமாத்து அதை மாதவிடாயின்னு எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு தான் நீங்க மதுஹபை ஃபாலோ பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். இப்போ ஹனஃபி மதுஹபு அப்படின்னு சொன்னா, ஹனஃபி மதுஹபுக்காரவங்க இதுக்கு மாதவிடாய் அப்படிங்கிற கணக்கைத்தான் எடுக்கணும். 3 மாதவிடாய் முடியணும். 3 மாதவிடாய் முடிஞ்சிச்சுன்னா அவளுடைய இத்தா இருக்கிறது அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ என்னுடைய ஒப்பீனியன், இந்த குருங்கிற வார்த்தைக்கு ஹனஃபி மதுஹபுல சொல்லப்படுற மாதிரி அதுக்கு மாதவிடாய் என்ற அர்த்தம்தான் சரியான அர்த்தம். பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலா யஹில்லு லஹுன்ன, அவளுக்கு ஹலால் இல்லை, ஐயக்குத்தும்ன மா ஹலக்கல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன, அவளுடைய கர்ப்ப கோளரையிலே அல்லாஹ் எதை படைத்தானோ அதை மறைப்பதற்கு அவளுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அவளுக்கு ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்ட பெண்மணி அவளை மிரட்டப்படுகின்றது இந்த 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 வார்த்தையின் மூலமாக. என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல அவ மாட்டி சொல்லக்கூடாது. அதாவது இதுக்கெல்லாம் வெளியில இருந்தா சாட்சி கொண்டு வர முடியும், வெளியில இருந்தெல்லாம் சாட்சி கொண்டு வர முடியாது. அந்த பெண்ணே தான் சொல்லணும், எனக்கு 3 மாதவிடாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவ சொல்லணும். அதே மாதிரி வயிற்றுல குழந்தை தங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அவளே சொல்லணும், என் வயிற்றுல நான் ப்ரெக்னென்ட்டு, ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு அவ சொல்லணும். அவ அப்படி சொல்லணும். அதை சொல்லாம மறைச்சு, ஏன்னா புருஷன் பொண்டாட்டி தகராறு நடந்து தலாக்கு நடந்துருக்குது, அதனால வேணுக்கும்னு இந்த மாதிரி பொம்மநாட்டிங்க பண்ணிச்சுங்க அப்படின்னா அது தப்பா போகும்ல. அதனால அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்லாஹ் தாலா இந்த வார்த்தையை சொல்றான், எவ்வளுக்கும் ஹலால் இல்லை, வலா யஹில்லு லஹுன்ன, எவ்வளுக்கும் ஹலால் இல்லை, யக்தும்னமா ஹலக்கல்லாஹு ஃபி அர்ஹாம், அவளுடைய கருவறையிலே கற்ப கோளறையிலே அல்லாஹ் எதை படைச்சானோ அதை மறைக்கிறதுக்கு ஹலா. மாசமாயிட்டானா அவளுடைய இதா என்ன அப்படின்னா, டெலிவரி ஆகிற வரைக்கும் அவளுடைய இதா. டெலிவரி ஆகணும், டெலிவரி ஆகுறதுக்கு முன்னால இப்போதான் தலாக் கொடுத்தான், உடனே டெலிவரியும் ஆகிவிச்சுன்னா இதாவும் முடிஞ்சு போச்சு, கத்தம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆ இப்போ அதுதான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், வபு ஊலத்துஹுன்ன அஹக்கு பிரத்திஹின்ன ஃபி தாலிக இன் அராது இஸ்லாஹா. இதுல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் அப்படின்னா, மனைவிய ஒரு தலாக்கோ 2 தலாக் இதுதான் முறை. 3 தலாக்கெல்லாம் முறையே கிடையாது. நம்ம தான் சைத்தான் பிடிச்ச பயலுக 3 தலாக்கு 3 தலாக்குன்னு ஆரம்பிச்சு விட்டானுங்க, 3 தலாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது கிடையாது. 1 தலாக் 2 தலாக், அவ்வளோதான். இந்த 1 தலாக் 2 தலாக்கு கொடுத்த மனைவி அவ இத்தாவில் இருக்கிறா அப்படின்னா, இப்ப இத்தாவுடைய காலத்துல கணவன் இருக்கின்றானே அவனுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கிறது. அவன் தலாக்கு ரஜி கொடுத்திருந்தால், அதாவது 1 தலாக் 2 தலாக்கு கொடுத்திருந்தான் அப்படின்னா, மறுபடியும் அவளை நீட்டிக்கொள்ள நினைத்தால் அவளை நீட்டிக்கொள்ளலாம். இதுதான் அல்லாஹ் தாலா சொல்றான், வபு ஊலத்துஹுன்ன, அவர்களுடைய கணவன்மார்களுக்கு அஹக்கு பிரத்திஹின்ன ஃபி தாலி, அந்த இத்தாவுடைய காலத்திலே அவளை நீட்டிக்கொள்வதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. இன் அராது இஸ்லாஹா, அவர்கள் இஸ்லாஹை அவர்கள் நாடுவார்களேயானால், அதாவது இணக்கத்தை நாடுவார்களேயானால், சரி பிரச்சனை ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமேல நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவன் மனைவியோடு சேர நினைத்தால் சேருவதற்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கிறது. இது 1 தலாக்கு 2 தலாக்கு கொடுத்தாதான் தலாக்கு ரஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு உலமாக்கள். தலாக்க பாயின் அதுதான் இவங்க சொல்ற முத்தலாக்கு. இந்த தலாக்க பாயின்ங்கிறது தான் இவங்க சொல்ற முத்தலாக். 3 தலாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த ரைட்ஸு கிடைக்காது. எந்த ரைட்ஸு?
மறுபடியும் பொண்டாட்டியோட வாழணும். இல்லைங்க நான் கோவத்தில் சொல்லிட்டேங்க, இப்போ நான் மறுபடியும் சொன்னா சொன்னது தான் முடிஞ்சு போச்சு. ஜித்துஹுன்ன ஜித்துன் ஹசுலுஹுன்ன ஜித்துன். அதுதான் நான் அன்னைக்கு ஜும்மாவில் கூட இந்த ஹதீஸை சொன்னேன். நீ சீரியஸாக சொன்னாலும் சீரியஸு தான், நீ காமெடியாக சொன்னாலும் அது சீரியஸு தான். இது தான் அல்லாஹ் ஹதீஸில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தலாக்கை பார்த்து பயன்படுத்தணும். சும்மா வாய்க்கு சண்டையில் ஆம்பளைங்கிற அந்த தெனாவட்டில் தலாக் தலாக் தலாக்குன்னா அப்புறம் சாக வேண்டியது தான். அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? இந்த முத்தலாக்குங்கிறது தலாக்கே பாய். தலாக்கே பாயின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் மனைவியோட சேர முடியாது, வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி திரும்பவும் சேர முடியும்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், அது அசிங்கம் பிடிச்ச வேலை அப்படின்னு. அவள் இதாவை கழித்து அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் குடும்பம் நடத்தி அவன் தலாக் கொடுத்து இவனுக்கு ஹலால் ஆகும். இது தேவையா இது? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இவன் வேலையில்லாத சும்மா போகிற ஓனானை தூக்கி வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டாங்கிற கதையா அந்த மாதிரி ஆகி போயிடும். அசிங்கம் பிடிச்ச வேலை. அதனால் அது செய்யக்கூடாது. அதைத்தே அல்லாஹ் தாலா இருக்கிறானே இதில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுதுன்றான். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப் வலிர்ரிதாலி அலைஹின்ன தரஜா உல்லாஹு அசீசுன் ஹக்கீம். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான். கணவன் மனைவியினுடைய ஹக்கு. கணவனுக்கு மனைவி மேலே என்ன ஹக்கு இருக்குது, மனைவிக்கு கணவன் மேலே என்ன ஹக்கு இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் பேசணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசுவோம். சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி ஆனக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுபஹான ரப்